சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. அமெரிக்காவில் பிரபல தொழிலதிபர் மரணம். மக்களிடம் வெளிப்படையாக மன்னிப்பு கோரிய ஜனாதிபதி ரணில். இலங்கை மக்கள் தொடர்பில் ஐநா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். யாழிலிருந்து விரட்டப்பட்ட மற்றுமொரு மருத்துவர். பாடசாலை பல்கலைக்கழகங்கள் காலவரையறையின்றி மூட அரசு உத்தரவு. பங்களாதேஷில் இடம்பெற்ற வன்முறையில் 39 பேர் உயிரிழப்பு. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடலுக்கு முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை இம்மாதம் 7ஆம் திகதி மேற்கொண்டிருந்தனர். பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்துக்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய அக்களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த களவிஜயத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் சார் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த 8ஆம் திகதி வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதன் அறிக்கையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்றுக்கு எதிர்வரும் 30/7/2024 பிற்பகல் 1:30 மணிக்கு வருமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பிரபல தொழிலதிபர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவமானது நியூயார்க் மாகாணத்தின் மேக்டன் நகரில் உள்ள சொகுசு விடுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது உயிரிழந்தவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜேம்ஸ் மைக்கேல்ஸ் சிலின் என்பவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ஜேம்ஸ் மைக்கேல் சிலின்ஸ் என்னும் பிரபல தொழிலதிபர் மேன்ஹாட்டன் நகரில் உள்ள சொகுசு விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த தொழிலதிபர் விடுதியில் உள்ள 20வது மாடியிலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இருக்கும் அரசியல்வாதிகளை நம்பி வெளிநாட்டில் இருக்கும் தமிழுறவுகள் இனியும் பணம் கொடுப்பீர்களானால் அது நீங்கள் தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகமாக இருக்கும் என்று சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், காலத்திற்கேற்ப புதிய இளைய அரசியல்வாதிகளை உருவாக்குவோம். அப்படி ஒருவரை தேடி பிடித்தோமெனில் அவரது சொத்து விவரங்கள், வங்கி விவரங்கள் உள்ளிட்டவை, அவரது பின்புலம் போன்றவற்றை தெளிவாக ஆராய்ந்து அரசியலுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதன் பின்னர் இப்போது இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களை நாங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்போம். இப்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நான் வாக்கு செலுத்தவும் விரும்பவில்லை. இவர்களுக்கு நாங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்திற்கு நாங்கள் செய்கின்ற துரோகம். ஆனால் அந்த ஒருவர் இருந்திருந்தால் நான் நிச்சயம் வாக்களித்திருப்பேன். இந்த ஒருவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் காற்றோடு காற்றாக கலந்து போய்விட்டார். அவரை தவிர வேறு இவர் தொடர்பிலும் எனக்கு விருப்பமில்லை. அதிக சட்டம் தெரிந்தவர் என்று நாங்கள் சுமந்திரனை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். இப்போது தீர்வு கிடைக்கும், அப்போது தீர்வு கிடைக்கும் என்று காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர்த்து வேறு ஒன்றையும் இவர்களெல்லாம் செய்துவிடவில்லை. மக்களை இவற்றை தீர்மானிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு வைத்தியரான என் குரல் வலையே நெறித்திருக்கிறார்கள் என்றால் சாதாரண பொதுமக்களை முடக்குவது அரசியல்வாதிகளுக்கு மிக இலகு என சாவகச்சேரியின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சாவகச்சேரியின் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது மிகவும் முக்கியமானது. குறை செய்கின்ற வைத்தியர்களை நோக்கி நீட்டப்படுகின்ற கைகள் கூட இனி அரசியல்வாதிகளால் மழுங்கடிக்கப்படும். அத்தோடு இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதனை சரி செய்யும் விதமாக ஒரு அரசியல்வாதி வருவார் என்றால் அதற்கு நான் முழு ஆதரவு அளிப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார். விச ஜந்து கடிக்குள்ளான தனது தந்தையை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அங்கு சிகிச்சை வழங்குவதற்கு யாரும் இருக்கவில்லை என நபர் ஒருவர் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார்.
இந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இது குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் ரி கனகராஜ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் கடந்த 17/7/2024 அன்று இரவு விச ஜந்து கடிக்குள்ளான தனது தந்தையினை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற வேளையில் மருத்துவமனையில் இரவு மருத்துவர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை. இந்த நிலையில் யாரும் அங்கு இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டி ஏற்பட்டதாக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டன. செய்தி தொடர்பில் 1996 ஆண்டு 21 இலக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 14 கமைய ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையாக பதிவு செய்யப்பட்டு சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாணம் மற்றும் யாழ்ப்பாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வடக்கு மாகாணம் ஆகியோரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த விளக்க அறிக்கையை எதிர்வரும் 22/7/2024 முன் சமர்ப்பிக்க பணிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை நிர்வாகம் தொடர்பில் வைத்தியர் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியிருந்தன. இந்த நிலையில் நேற்றைய தினம் சாவகச்சேரி நிர்வாகம் தொடர்பில் முகப்புத்தகத்தில் மற்றொரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பதிவுடன் சம்பந்தப்பட்ட நபரின் தந்தை பாம்பு கடிக்க ஆளான நிலையில் இரவு 12:40 மணியளவில் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும், ஆனால் வைத்தியசாலையில் யாரும் கடமையில் இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டு அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். ஊடக உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் சரியான நேரத்தில் நடத்தப்படும் என தெரிவித்த ஜனாதிபதி ரணில், சர்வஜன வாக்கெடுப்புக்கு பின்னரும் ஜனநாயகம் தொடர்ந்து இயங்கும் ஒரே நாடு இலங்கை மட்டுமே என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்த நிலைமையை பேணுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதால் அரசியலமைப்பு திருத்தங்கள் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது குறித்த விடயத்தில் அனுபவம் வாய்ந்தவரான சட்டத்தரணி KN சோக்சியிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். இந்த நிலையில் 2015 ஆண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது. சட்டத்தரணி சோக்சி உயிருடன் இல்லாத காரணத்தினால் இந்த விடயத்தை சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்னவிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 10 குடும்பங்களில் 4 குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதார உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிரமப்படும் நிலை தொடர்ந்து நிலவுவதாக ஐநா சபையின் உலக உணவு திட்ட பிரிவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உலக உணவு திட்ட பிரிவு கடந்த 11 தொடக்கம் 14ஆம் திகதி வரை காலப்பகுதியில் முன்னெடுத்திருந்த மதிப்பாய்வு ஒன்றிற்கமையவே இவ்வாறு கூறியுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை படிப்படியாக மீண்டு வருகின்றது. எனினும் இலங்கையின் 10 குடும்பங்களில் 4 குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதார மற்றும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல்வேறுபட்ட மாற்று வழிமுறைகளை கையாண்டு வரும் நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மேலும் நாட்டின் சமீப காலமாக காலநிலை மாற்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது. அதிகரித்துள்ள வெப்பநிலை மற்றும் உயர்வான வெப்பம் என்பன மக்களின் ஆரோக்கியத்திலும் விவசாய நடவடிக்கைகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 11ஆம் திகதி முதல் 14ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் உலக உணவு திட்டத்தின் வழிகாட்டலின் கீழ் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையில் உள்ள முகவர் சிவில் சமூக அமைப்புகள் நாடளாவிய ரீதியில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகள் குறித்து தகவல்களை திட்டமிடும் வகையில் மதிப்பாய்வு ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை தேசிய பாடசாலைகளுக்கான உணவு வழங்கல் செயற்திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் உலக உணவு திட்டத்தினால் கடந்த ஜூன் மாதம் நாடளாவிய ரீதியில் 7012 பாடசாலைகளுக்கு 421 மெட்ரிக் டன் எண்ணெய் மற்றும் 271 மெட்ரிக் டன் பேரிச்சம்பளம் ஆகியன பகிர்ந்தளிக்கப்பட்டன. மேலும் நாடளாவிய ரீதியில் உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டிருப்போருக்கு கடந்த மாதம் மொத்தமாக 592 மெட்ரிக் டன் உணவு பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதுடன் எதிர்வரும் 6 மாத காலத்துக்குள் நலிவுற்ற சமூக பிரிவினருக்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு தேவையான நிதியின் பெறுமதி $84,425 அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் உலக உணவு திட்டம் கருத்து வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற மருத்துவ ஊழல்களை அம்பலப்படுத்திய மருத்துவ அத்தியட்சகர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் வெளியேற்றப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டப்பட்ட மற்றொரு பிரபல புற்றுநோய் மருத்துவர் வெளியிட்ட தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றிய புற்றுநோய் மருத்துவ நிபுணர் நடராஜா ஜெயக்குமாரனே இந்த தகவல்களை கூறியுள்ளார். 2004 முதல் 2012 யாழ் தெல்லிப்பளை
ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றிய வேளை அங்கு நடைபெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வந்ததால் யாழ் போதனா வைத்தியசாலையின் அத்தியட்சகரால் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டப்பட்டதாக கூறியுள்ளார். புற்றுநோய் மருத்துவ நிபுணர் நடராஜ ஜெயக்குமார் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டமைக்கு யாழ் போதனா வைத்தியசாலையின் அத்தியட்சகர் மருத்துவர் சத்தியமூர்த்தி மீது மிக காட்டமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கொழும்பில் உள்ள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டுகளை அம்பலப்படுத்தி இருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் புற்றுநோய் நிபுணராக கடமையாற்றிய தன்னை ஊழல்களை வெளிப்படுத்தியதாக உயிர் அச்சுறுத்தல் கொடுத்து வீட்டை அடித்து நொறுக்கி எரித்து யாழ் மருத்துவ அதிகாரிகள் யாழிலிருந்து தன்னை விரட்டி அடித்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். இதன்போது மருத்துவர் சத்தியமூர்த்தியின் பெயரை சொல்வதற்காகவே அருவருப்படைந்த மருத்துவர் நடராஜ ஜெயக்குமார் அவருடைய பதவியை குறிப்பிட்டே இந்த விமர்சனத்தை வைத்திருந்தார். தனது குடும்பத்தையும் இவர்கள் வன்முறையால் அச்சுறுத்தியதால் தன்னால் மேற்கொண்டு அங்கு பணிபுரிய முடியவில்லை என்றும் அதனைத் தொடர்ந்து மகரகம தேசிய புற்றுநோய் மருத்துவமனை அவேகாவில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக புற்றுநோய் சிகிச்சை நிபுணராக அவர் கடமையாற்றி வருகின்றதாகவும் கூறினார். யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்கள் மோசடிகள் டாக்டர் அர்ச்சுனாவால் அம்பலப்படுத்துவதற்கு வந்தடைந்தது. யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் தனது சகோதரன் ராசரத்தினம் பிராக்ஸ் இரத்த போக்கை கட்டுப்படுத்தும் முதலுதவி சிகிச்சை கூட வழங்கப்படாமல் பரிதாபமாக உயிரிழந்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். தனது சகோதரன் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாமல் 8 மணி நேரத்துக்கு பின் இந்த இரத்தப்போக்கால் உயிரிழந்ததாகவும் அவர் வேதனை வெளியிட்டார். பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் படைவீரர் இடஒதுக்கீடு முறை பாரபட்சமாக உள்ளதாக தலைநகர் டாக்காவில் உள்ள யாகிங்கீர் நகர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இப்போராட்டத்துக்கு ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இரு தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் பதிவானதை அடுத்து போலீசார் கண்ணீர் குண்டுகளை வீசி மாணவர்களை கலைத்தனர். இந்த வன்முறையில் 6 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போலீசார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை கால வரையறையின்றி மூட அரசு உத்தரவு இட்டுள்ளது. பங்களாதேஷில் பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் வன்முறையாக வெடித்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது எனவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து பங்களாதேஷில் அரசு தொலைக்காட்சி தலைமையகத்துக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் அதிகரித்துள்ளதாகவும் அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முறையில் சீர்திருத்தம் செய்ய கோரி அந்த நாட்டு பல்கலைக்கழக மாணவர்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வன்முறை அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணைய சேவையை அரசு முடக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.